ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி இன்டர்வியூவில் கேட்கப்படுற ஒரு ஃபேமஸான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். பட் ரொம்பவே சொல்யூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடிக்கடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? லூப் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து 10 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, லூப் யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் 10 அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த இன்டர்வியூ ப்ராப்ளம்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட நேமை வந்து 10 டைம்ஸோ இல்லை 100 டைம்ஸோ வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், சிம்பிள் தானே, நான் பட் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு என் பேரை போட்டுட்டு ஒரு ஃபார் லூப்பில் கண்டிஷன் போட்டுட்டு டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடுவேனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே தான் வந்து அந்த கொஷினோட டிஃபிகல்ட்டியே வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லூப்பே யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம் கைஸ், லூப் யூஸ் பண்ணாமல் உங்களோட நேமை வந்து நீங்கள் 10 டைம்ஸோ 100 டைம்ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னு கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கான்செப்ட் தான் கைஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாச்சும் நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட நேமை வந்து 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதையே எப்படி 100 டைம்ஸாக மாற்றலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாச்சும் எதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து ஒரு நேம் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம சேனல் நேமே வச்சுக்கலாம். ஸோ அல்கோத்தமிழா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ நேம் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த நம்பர் தான் நமக்கு வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ஹெல்ப் ஆக போகுது. ஸோ 0 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இது 0வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 2 3 என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ மாதிரி. ஸோ நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்பரில் உள்ள எல்லா ஜீரோஸையும் 10 ஜீரோவால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ வந்து இந்த நம்பரில் உள்ள ஜீரோவை எல்லாம் 10 ஜீரோவால் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திடீர்னு நம்பருக்கே அதை அசைன் பண்ணிட போகிறோம். ஸோ நம்பர் டாட் ரீப்ளேஸ் ஆல் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் வந்து ஜீரோவை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஜீரோவாக மாற்றிட போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்பர் இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீரோ இருக்கிற இடத்துலலாம் 10 ஜீரோ போடுறோம் இல்லையா? ஸோ நம்பரில் ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ இப்போ நம்பரோட வேல்யூ வந்து 10 ஜீரோவாக இருக்க போகுது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நேம் இருக்கு இல்லையா? நேம் எடுத்துட்டு போய் எதுக்கு அசைன் பண்ண போறோம்னா, திரும்பி நம்ம நம்பரை தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ நம்பர் டாட் ரீப்ளேஸ் ஆல். இப்போ வந்து நம்ம ஜீரோஸ் எல்லாத்தையும் நம்மளோட நேமை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போறோம். ஓகே. ஸோ இப்போ நேம் அப்படின்னு போட்டேன். இப்போ என்ன நடக்கும் நீங்களே கெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நம்பரோட வேல்யூ வந்து 10 ஜீரோவா இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10 ஜீரோல ஒவ்வொரு ஜீரோவையும் நம்மளோட நேமை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, அல்கோத்தமிழ் 10 தடவை வரப்போகுது. ஏன்னா இதில் 10 ஜீரோ இருக்கு. ஒவ்வொரு ஜீரோவையும் நம்ம வந்து நம்ம நேமால ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இது வந்து ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இது மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நேம் அடுத்தடுத்த லைன்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த நேம் கூட நீங்க நியூ லைன் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கடைசியா நீங்க பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நேமும் உங்களுக்கு ஒவ்வொரு லைன்ல வரப்போகுது. ஸோ நம்ம அடுத்து எப்படி 100 அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது முதல்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் வந்து லைக் ரொம்ப பாப்புலர் அண்ட் எல்லா கம்பெனிஸ்லயும் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் சம்டைம்ஸ் ரேண்டமாக கேட்டுடுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவுட் ஆஃப் த புக் கேட்டோன்னே லைட்டாக ஒரு பயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து நான் போட்டு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகுது கைஸ். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து 10 தடவை இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம நேம் வந்து 10 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம எந்த லூப்புமே யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம நேமும் ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேல்யூவும் வச்சு நம்ம அது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த நம்பரை வந்து ஒவ்வொரு ஜீரோவையும் 10 ஜீரோவாக மாற்றிக்கிறோம். ஸோ நம்பர் இந்த மாதிரி மாறிடும். அப்புறம் இந்த நம்பரில் ஒவ்வொரு ஜீரோவையும் நம்மளோட ஸ்ட்ரிங் நேம் வச்சு மாற்றிடுறோம். ஸோ அதனால தான் இப்படி ரிசல்ட் வருது. நியூ லைன் வரதுக்காக நியூ லைன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இது வந்து 10 டைம்ஸ்க்கு ஓகே. இப்போ 100 டைம்ஸ்க்கு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம ஒரு தடவை பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஒரு தடவை பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு ஜீரோவா இருக்கிறது வந்து ஒரு ஜீரோ வந்து 10 ஜீரோவா மாறுது. கரெக்ட்டா? ஸோ ஒரு ஜீரோ வந்து 10 ஜீரோவா மாறிடுச்சு. இப்போ இத நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இத காப்பி பண்ணி இன்னொரு தடவ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பர் வந்து இப்போ
இந்த மாரி ஆயிட போகுது. கரெக்ட்டா? அதாச்சும் 10 0வா மாறிட போகுது. இப்போ அதே நம்பர்ல திரும்பி ஒவ்வொரு 0வையும் இந்த மாரி 10 0வால நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி முடிக்கும்போது என்ன ஆகுது பாருங்க, ஆல்ரெடி 10 டிஜிட் இருக்கு. இப்போ இத வந்து இன்டூ 10 போட போறோம். ஏன்னா ஒவ்வொரு 0வும் 10 ஜீரோஸால ரீப்ளேஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட 100 ஜீரோஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும்னா 100 ஜீரோஸ் டைப் பண்ண முடியாது. ஸோ நெறைய இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அதே தான். ஸோ நம்மளோட நம்பர்லேருந்து 0 மட்டும் நேம் வச்சு மேட்ச் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நீங்களே கெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இத ரன் பண்ணேன் அப்படின்னா, ஆ இப்போ நான் இத ரன் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட நேம் வந்து 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. ஓகே கைஸ். ஸோ நீங்களே பார்க்கலாம் இங்க. ஸோ முன்னாடி 10 டைம்ஸ் இருந்தது. இப்போ வந்து எக்கச்சக்கமா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 100 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே தான் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன தடவ பிரிண்ட் பண்ணி யூசுவலா இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா 10, 100 அந்த மாரி தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு 10ன்னா இந்த மாரி போட்டுக்கோங்க. 100னா இந்த மாரி. இன்கேஸ் 1000 கேட்டாங்கன்னா கூட இந்த லைன் நீங்க இன்னொரு தடவ எழுதினீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1000 ஜீரோஸ் வந்துரும். அப்புறம் 1000 ஜீரோஸ்ல ஒவ்வொரு ஜீரோவையும் நீங்க உங்க நேம் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராப்ளம் தான் உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட்டா தான் இருந்திருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் வர்ட்டா நண்பா.